எல்லைப் பகுதிகளில் எதிரிகளை கதிகலங்க வைக்கும் ரஃபேல் போர் விமானங்களின் கர்ஜனை முழக்கம். இரவு பகலாக நடக்கும் இந்தியா பிரான்ஸ் கூட்டுப்போர் ஒத்திகையில் தனது ஆகாய சக்தியை நிரூபித்து காட்டியிருக்கிறது இந்தியா. இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே உள்ள எல்லை பிரச்சினைகள் பல தசமங்களாக நீடித்து வருகின்றன. இதனால் 1957ஆம் ஆண்டு மாபெரும் யுத்தம் ஏற்பட்டது. இந்தியா சுதந்திரம் பெற்ற புதிதில் உள்நாட்டு பிரச்சினை மற்றும் பொருளாதார வளர்ச்சி திட்டங்களில் முழுமையாக கவனம் செலுத்திக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் போரை நம்மீது திணித்தது சீனா. மற்ற திட்டங்களுக்கு நமக்கு ஒத்துழைப்பு அளித்த ரஷ்யா அப்போது சீனாவிற்கும் நமக்கும் இடையேயான பிரச்சினையில் மத்தியஸ்தம் வகித்தது. அமெரிக்காவுடனும் ஐரோப்பிய நாடுகளுடனும் ராணுவ அடிப்படையில் அப்போது வலுவான உறவுகள் இல்லை. இதனால் சீனாவிற்கு சமமான ஆயுத பலம் இல்லாமல் வெற்றியை மட்டும் அல்ல, எல்லைப் பகுதிகளில் பல இடங்களை பறிகொடுக்க காரணமாக இருந்தார் அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு. குடும்ப அரசியல் முறைப்படி அதன் பின் வந்த காங்கிரஸ் அரசுகளும் சீனாவுடன் அதிக நெருக்கத்தை காட்டின. தாராள பொருளாதார கொள்கையை பயன்படுத்தி சாதாரண குண்டூசி முதல் கார் வரை அனைத்து சீன பொருட்களையும் இந்தியாவில் இறக்கி விற்பனை செய்ய அனுமதித்தன. சீனர்களிடம் தங்கள் குடும்ப அறக்கட்டளைகளுக்காக கோடானு கோடி நிதியை காங்கிரஸ் உயர்மட்ட தலைவர்கள் பெற்றனர். இதனால் இந்தியா மீது சீனாவிற்கு எந்த பயமும் இல்லாமல் போனதால் எல்லை பிரச்சினைகள் தீர்க்கப்படாமல் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக அப்படியே கிடந்தன. சீனா எல்லைப் பகுதியில் மேலும் பல இடங்களை அபகரித்தது. பாகிஸ்தான் மற்றும் சீனாவிடம் முந்தைய அரசுகள் மிக மெதுவாக நடந்து கொண்டதால் பயங்கரவாதிகள் பிரச்சனையும் ஜவான்கள் அதிக அளவு உயிரிழக்கும் நிலைமையும் ஏற்பட்டது. காஷ்மீரிலும் காங்கிரஸ் அரசால் அனுமதியை மீட்க முடியவில்லை. பாகிஸ்தானும் பாகிஸ்தான் பின்னால் சீனாவும் இருந்து கொண்டு காஷ்மீர் பிரச்சனையை மேலும் மேலும் வளர்த்தன. ஆனால் சீனர்களிடம் கையூட்டு வாங்கும் அந்த கரங்களால் தடுத்து நிறுத்த முடியவே இல்லை. இந்த நிலையில்தான் கடந்த 2014ஆம் ஆண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் பாஜக அரசு பதவியேற்றது. இந்த அரசு வந்த பிறகு ஒரு பக்கம் பொருளாதாரத்திலும் வேகம், இன்னொரு பக்கம் தன் எல்லைகளை எதிரிகளிடமிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் பலமான பாதுகாப்பு கட்டமைப்புகளை உருவாக்கி வருகிறது. சீன எல்லை நெடுகிலும் கிட்டத்தட்ட 3500 கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிய போர் விமான நிலையங்கள், லட்சக்கணக்கான எல்லை காவல் துருப்புகள், எல்லையோர சாலைகள், எல்லைகளில் இந்திய மக்கள் குடியிருப்புகள் பெருக்கம், நீண்ட குகைப்பாலங்கள், ராணுவ பயிற்சி மையங்கள், ஏராளமான முகாம்கள் என பாதுகாப்பை முன் எப்போதும் இல்லாத அளவில் பலப்படுத்தி வருகின்றது. மேலும் நீர்மூழ்கி கப்பல்கள், அணுவிசை போர்க்கப்பல்கள், விமானம் தாங்கி கப்பல்கள், அதிநவீன பீரங்கிகள், போர் விமானங்கள், ரேடார்கள், உளவு விமானங்கள், உளவு ஹெலிகாப்டர்கள், பலதரப்பட்ட ஏவுகணைகளையும் சீனாவிற்கு நிகராக குவித்து வருகிறது. ஆத்ம நிர்பாரத் என்ற பெயரில் போர் விமானங்களையும் சக்தி வாய்ந்த பீரங்கிகளையும் நவீன ஏவுகணைகளையும் சொந்தமாகவே தயார் செய்கிறது. இந்நிலையில் இந்தியாவின் புதிய பாதுகாப்பு கட்டமைப்புகளை கண்ட சீனா பொறாமையுடன் சென்ற 2017ஆம் ஆண்டு டோக்லாம் என்ற இடத்தில் புதிய எல்லை பிரச்சனையை தூண்டியது. அருணாச்சல பிரதேசத்தின் மீது மீண்டும் உரிமை கொண்டாடும் வகையில் அது இந்தியாவை வம்பு சண்டைக்கு இழுத்தது. ஆனால் இந்தியா இந்த விவகாரத்தை சர்வதேச அரங்கிற்கு கொண்டு சென்றதுடன் ராஜாங்க ரீதியில் சீன படைகளை பின்வாங்க செய்தது. அதன் பிறகு சென்ற 2020ஆம் ஆண்டு ஜூன் மாதம் நம் தேசமே கொரோனா பிடியில் சிக்கித் தவித்த நேரத்தில் மீண்டும் சீனா கிழக்கு லடாக் பகுதியில் மோதலை ஏற்படுத்தியது. இதில் நம் தரப்பு வீரர்கள் 20 பேர் பலியானார்கள். சீன தரப்பிலும் 40க்கும் மேற்பட்ட வீரர்கள் பலியானார்கள். அதிலிருந்து இதுவரை 8 சுற்று பேச்சுவார்த்தைகள் நடந்தும் பலனில்லாமல் அங்கே யுத்த பரபரப்பு நீடித்து வருகிறது. இருதரப்பிலும் எப்போதும் இல்லாத அளவில் லட்சக்கணக்கில் துருப்புக்கள் குவிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் இந்தியா சீனா இடையே யுத்தம் நடந்தால் நட்பு நாடு என்ற முறையில் இந்தியாவிற்கு ஆதரவாக இருப்போம் என அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் கூறியுள்ளன. மேலும் சீனாவால் கடல் வழி ஆபத்து எதுவும் வராமல் இருக்க இந்த நாடுகள் அடிக்கடி தென்சீன கடல் பகுதிகள், இந்தோ பசிபிக் கடல் பகுதிகள், வங்க அரபிக் கடல் பகுதிகள் போர் ஒத்திகை கூட்டு பயிற்சிகளும் நடத்தி வருகின்றன. இந்நிலையில் கடற்போர் பயிற்சி போல் விமானப்படை கூட்டு பயிற்சியையும் இந்தியாவுடன் சேர்ந்து நடத்த விமானப்படையில் வலிமையான நாடாகிய பிரான்ஸ் முன்வந்துள்ளது. ஒரு மாபெரும் போர் ஒத்திகை போல நடைபெறும் டெசர்ட் நைட் 21 என்கின்ற இந்த கூட்டு பயிற்சி ராஜஸ்தானில் உள்ள ஜோத்பூரில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்று வருகின்றது. இந்த பயிற்சி வரும் 24ஆம் தேதி வரை நடக்க உள்ளது. இதில் இந்திய விமானப்படையின் ரஃபேல், சுகோய், மிராஜ் 2000 உள்ளிட்ட போர் விமானங்கள் களம் இறக்கப்பட்டுள்ளன. பிரான்ஸ் தரப்பில் ரஃபேல், ஏர்பஸ்
A330 டேங்கர் விமானம் மற்றும் A400M ரக போக்குவரத்து விமானமும் பயிற்சிகளில் ஈடுபடுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் பிரான்ஸ் விமானப்படையை சார்ந்த 175 அதிகாரிகள் இதில் பங்கேற்றுள்ளதாக இந்திய விமானப்படை அதிகாரிகள் கூறினர். இந்த போர் ஒத்திகையில் பங்கேற்ற 4 ரஃபேல் விமானங்களும் பாகிஸ்தான் எல்லையோரம் உள்ள ராஜஸ்தான் பாலைவன பகுதிகளில் சீறி பாய்ந்து தங்கள் திறனை நிரூபித்து வருகின்றன. இரவு பகலாக விண்வெளியில் ஒளிதெறிக்கும் வகையில் நடக்கும் விமானங்களின் இந்த கர்ஜனை போர் ஒலி சீனாவையும் பாகிஸ்தானையும் கதிகலங்க வைப்பதாக கூறப்படுகிறது.